அக்காக்களுக்கு வணக்கம். ஆஹா, ஸ்வீட் மனம் கமழ்கிறதே. பெரியக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்ப வந்த கொண்டாட்டமா? ஏக்கா, நீங்க வந்தது எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வாய் சோறு வாங்கி திங்கிறதுக்குள்ள நான் பட்ட திண்டாட்டம் இருக்கே. எப்பப்பா ரொம்ப மோசமா நடத்துறாங்கக்கா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல தம்பி. எது? என்ன யாருன்னு தெரியலையா? இவரைய தெரியலையா? இவருதான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? நீங்க பழசெல்லாம் கொஞ்சமா மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. இவங்களையெல்லாம் மறந்தா பரவாயில்ல, என்னையுமா மறந்துட்டீங்க? உன்னையவெல்லாம் மறந்ததுதான் அவங்க வாழ்க்கையில பண்ண பெரிய புண்ணியமே. வீட்டு வேலைக்கு ஆளு வேணும்னு உங்க வீட்டுக்காரரு கூட்டியாந்தாரு. படா. எது? வீட்டு வேலைக்கு வந்தாளா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க உங்க சைஸுக்கு மீறி பேசிட்டு இருக்கீங்கக்கா. ஓ, நான் சைஸுக்கு மீறி பேசுறேன். இவர் திருஞான சம்பந்தர் வயசுக்கு மீறி பாடுவாரு. போயற அடிக்கிறதுக்குள்ள ஓடிரு. அம்மியில வச்சு அரைச்சிட போறேன். ஓ கரியாளா, எப்படிக்கா? வெளியே வா. இந்த அழைச்சு மாமா, முதலாளி அக்கா என்ன மறந்துட்டாங்க மாமா. சுத்தமா ஞாபகம் இல்லையா? டேய், என்னடா நீ வாட்டுக்கு வந்த நேரம் அடுப்படிகள் போய் வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க? டேய், இங்க வரு. வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன்னு கெஞ்சி கதறித்தானம் புள்ள வந்த. பேசாம இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது. இங்க வரு. அதுவும் ஈஸ்வரி கிட்ட வாயே திறக்க கூடாது. புரிஞ்சடா? I will try to control my mouth, மாமா. ஒரே மனப்புழுக்கமா இருக்கு. யார்ட்டையும் நம்பி எதையும் பேச முடியல. அவர்கிட்ட தான் எதையும் கேட்க முடியல. உங்ககிட்ட கேட்க ஒரு கேள்வி இருக்கு. கேட்க. என் உயிருக்கு உயிரான முல்லை எங்கேயா விரட்டி விட்டீங்க? என்னாச்சு? வாயை பொத்திட்டு இருக்க மாட்டியா? இப்பதானே வந்தவனே தூக்கி வெளியே போடணுமா? ஐயோ, எது கொம்பு? சரி, அப்படி போய் உட்கார். கொஞ்ச நாள் பதுங்கியே இருக்கேன். ஈஸ்வரி,